ஏங்க இங்க பாருங்க, கம்பளி பூச்சிங்க. கம்பளி பூச்சி பார்க்கவே பயங்கரமாக இருக்குல்ல. ஆரஞ்சு கலரில் கலர்ஃபுல்லாக இருக்கேன்னு தொட்டுறாதீங்க. தேடா இருக்குன்னு தொட்டுறீங்கன்னா தேள் கொட்டின மாதிரி உடம்பெல்லாம் புல்லாக வந்துடும். அப்போ இது பேர் கம்பளி பூச்சினா முருங்கை மரத்தில் இருக்கிறதுக்கெலாம் பேர் என்ன அப்படின்னு தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகுது. அதெல்லாம் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உலகத்துலேயே அற்புதமான ஒரு படைப்பு இந்த கம்பளி பூச்சிங்க. ஏன் தெரியுமா? சாப்பிட்றது ஒன்று மட்டும்தான் வேலைங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணுங்க. வாழ்ந்தா கம்பளி பூச்சி மாதிரி வாழணுங்க. ஏங்க சிலருக்கு இந்த கம்பளி பூச்சிங்கிற பேரை கேட்டாலே அப்படியே உடம்புலாம் ஒரு மாதிரி பண்ணிடும். அதை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குப்பா அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப அழகான, அற்புதமான, ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு படைப்பு இந்த கேட்டர்பில்லர். இந்த கம்பளி பூச்சி அப்படிங்கிறது ஒரு பொது பேராக இன்றைக்கி இருக்குது. ஏகப்பட்ட பூச்சிகளை வந்து கம்பளி பூச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் நம்ம கம்பளி பூச்சிங்கிறத எதை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, பட்டாம்பூச்சி இல்லைன்னா விட்டில் பூச்சியுடைய லார்வாவை தான் நாம் கம்பளி பூச்சி அப்படின்னு சொல்லணும். மற்ற இன்செக்ட்ஸுடைய லார்வா ஸ்டேஜ் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு கேட்டர்பில்லர் மாதிரி தெரிஞ்சாலும் அதை கேட்டர்பில்லர்னு சொல்லாமல் அந்தந்த பூச்சிகளுடைய லார்வா ஸ்டேஜுக்கு இருக்கக்கூடிய பேர்களை வச்சு தான் அடையாளப்படுத்தணும். ஆனால் அதெல்லாம் உட்காந்து ஒவ்வொன்றா பார்க்க முடியுமா என்ன? எல்லா பூச்சியும் கம்பளி பூச்சின்னு சொல்லிட்டு போயிடுவான். இப்போ என்ன, இந்த கம்பளி பூச்சிக்கு இன்னொரு பேர் இருக்குது. எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, பட்டுப்பூச்சி. கரெக்ட். இதில் இருந்து தான் பட்டு அப்படிங்கிறத தயாரிப்பாங்க. எல்லா கம்பளி பூச்சியில் இருந்துமே பட்டு அப்படிங்கிறத எடுக்க முடியாது. ஒரு சில குறிப்பிட்ட பூச்சி வகைகளில் இருந்து தான் சில்க் அப்படிங்கிறது நம்மளால் எடுக்க முடியும். அதிகமாக பாம்பிக்ஸ் மோரின்னு சொல்லப்படக்கூடிய டொமஸ்டிக் சில்க் மாத்தோடைய லார்வால இருந்து தான் பட்டு அப்படிங்கிறத தயாரிப்பாங்க. இந்த பூச்சியுடைய வகை என்ன, இதிலிருந்து எப்படி பட்டு தயாரிப்பாங்க, அதோடைய ப்ராசஸ் என்ன, அதோடைய இண்டஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் தனியாக இன்னொரு நாள் சில்க்குங்கிற ஒரு எபிசோடில் பார்ப்போம். இப்போது நாம் கம்பளி பூச்சி மேட்டருக்கு வருவோம். ஸோ இந்த கம்பளி பூச்சிங்கிறது என்ன? நம்ம பார்க்கக்கூடிய பட்டாம்பூச்சிலாம் இருக்கு இல்லையா, இந்த பட்டாம்பூச்சியெல்லாம் முதல்ல முட்டையாக இருக்கும். அந்த முட்டையிலேருந்து புழுக்கள் வந்து வெளியேறும். அதுதான் கம்பளி பூச்சி. இந்த கம்பளி பூச்சிங்கிறது அதுக்கப்புறமா பூப்பா ஸ்டேஜுங்கிறதுக்கு போகும். அதாவது தன்னை சுற்றி ஒரு பெரிய ஒரு ஷெல்லை வந்து கிரியேட் பண்ணிக்கும். அந்த ஷெல்லுக்குள்ளே அது அடுத்த பரிமாணத்தை நோக்கி வந்து பயணிக்க ஆரம்பிக்கும். கேட்டர்பில்லருங்கிறது பூப்பாவாக மாறினதுக்கப்புறமா அந்த பூப்பாக்குள்ளே ரொம்ப பயங்கரமான ஒரு ப்ராசஸ்ங்கிறது நடக்குது. இந்த கேட்டர்பில்லர் தன்னைத்தானே டைஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்குது. அதாவது பெரும்பான்மையான சதவீதத்துக்கு அது வந்து லிக்விட் ஃபார்மாக மாறிடும். தன்னுடைய உடலை வந்து அந்தளவுக்கு டைஜஸ்ட் பண்ணி அந்த ஃபார்முக்கு வருது இந்த கேட்டர்பில்லர். இந்த நியூட்ரிஷன் ரிச் லிக்யூடை லிக்யூட் சோப் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லிக்விட் ஸ்டேஜுக்குள்ள ஒரு புது செல்லுங்கிறது அடுத்த உடல் பரிமாற்றத்துக்கு ஏற்ற மாதிரியான வேலைகளை செய்யுது. இந்த புது செல்ஸை இமேஜினல் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இமேஜினல் செல்ஸ் தான் அடுத்த கட்டத்துக்கு இந்த கேட்டர்பில்லரை நகர்த்திட்டு கொண்டு போகுது. அதுக்கு தேவையான விங்ஸ், அதுக்கு தேவையான மவுத் பார்ட்ஸ், அதுக்கு தேவையான கால்கள், இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த லிக்விட் சோப்லேருந்து இந்த இமேஜினல் செல்லுங்கிறது உருவாக்கி பட்டாம்பூச்சியாக உருவெடுக்க வைக்கிது. அப்படி உருவான அந்த பட்டாம்பூச்சிங்கிறது தான் கூட்டை உடச்சிக்கிட்டு வெளியில் கஷ்டப்பட்டு வெளியில் வந்து சிறகடித்து பறக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஸ்டேஜஸ்ங்கிறது எவ்வளோ நாள் எடுக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா ஆச்சரியப்பட்டுறீங்க. இந்த கேட்டர்பில்லர் ஸ்டேஜுங்கிறது 2லேருந்து 5 வாரங்களுக்கு ஒரு சில ஸ்பீசிஸில் இருக்கும். அதே சமயத்தில் ஒரு சில ஸ்பீசிஸ்லாம் 5 வருஷம் வரைக்கும் இதே மாதிரி கேட்டர்பில்லர் ஸ்டேஜ்லேயே இருக்குமா. அதுக்கப்புறம் பூப்பா ஸ்டேஜுங்கிறது ஒரு சில வாரங்கள்லேருந்து சில மாதங்கள், ஏன் வருடங்கள் வரைக்கும் கூட போகும். இவ்வளோ நாட்கள் எடுக்கிறதுல அடுத்த ஃபார்முங்கிறது வந்து அடல்ட் ஸ்டேஜுங்கிறது வரும். இந்த அடல்ட் ஸ்டேஜுமே ஒவ்வொரு பூச்சி இனங்கள், அதாவது பட்டாம்பூச்சியுடைய வகைகளை பொறுத்து அது ஒரு சில மாதங்கள், வாரங்கள், வருடங்கள் வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த சைக்கிள் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த கேட்டர்பில்லரில் மொத்தம் எத்தனை வகையில் இருக்குது அப்படின்னு பார்த்தா எக்கச்சக்கமான வகையில் இருக்குது. ஏன்னா பட்டாம்பூச்சி அத்தனை வகையில் இருக்குது. அதே அளவுக்கு தான் இந்த கேட்டர்பில்லர்ஸுடைய வகைகளும் இருக்குது. கிட்டத்தட்ட 1,75,000க்கும் அதிகமான கேட்டர்பில்லர் ஸ்பீசிஸை இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் புதுசாக ஒரு கேட்டர்பில்லர் வகையை வந்து பெருவில் வந்து கண்டுபிடிச்சாங்க. இப்படி தொடர்ந்து இதை பற்றின ஆராய்ச்சி அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்படி தொடர்ந்து ஆராய்ச்சி செய்யப்படக்கூடிய இந்த கேட்டர்பில்லருடைய ஃபேக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபேசினேட்டிங்காக இருக்கும். கேட்டர்பில்லருக்கு இயற்கை கொடுத்துருக்கக்கூடிய ஒரே வேலை என்ன தெரியுமா? சாப்பிட்றது, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது, தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது.
அதாவது பயங்கரமான சாப்பாட்டு மன்னர்கள் இந்த கேட்டர்பில்லர்ஸ். காலையில் ஆரம்பித்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் கருக்கு 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 கருக்குன்னு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் இந்த கேட்டர்பில்லர்ஸ். பிறந்தப்போ இருந்த சைஸை விட பல மடங்கு அதிகமான அளவுக்கு தன்னோட பாடி மாஸை வந்து கேட்டர்பில்லர்ஸ் வந்து அதிகமாக்கும். எந்த அளவுக்கு தெரியுமா? 10,000 மடங்கு. ஒரு சில ஸ்பீசிஸ்லாம் 27,000 மடங்கு அளவுக்கு பெருசாக வளர்கிற அளவுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். இது ஏன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்குன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல அந்த ப்ராசஸுக்கு தேவையான அனைத்து சத்துகளையும் இப்படி சாப்பிட்டு 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 சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கும் கேட்டர்பில்லர். அது மட்டும் இல்லை, இந்த ப்ராசஸுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் இது சாப்பிட்றது இல்லை. ப்ராசஸ் முடிஞ்சு அடல்ட்ஹுட்டுக்கு வந்து பட்டாம்பூச்சியாக பறந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, அப்போ தேவைப்படக்கூடிய அளவுக்கான சத்தையுமே இந்த கேட்டர்பில்லர் ஸ்டேஜ்லேயே பட்டாம்பூச்சிகள் அதிகமாக சாப்பிட்றதுங்க. இவ்வளோ பெரிய பாடி மாஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான மசில்ஸும் கேட்டர்பில்லருக்கு இருக்குது. கிட்டத்தட்ட 4,000 அளவுக்கான மசில்ஸ் அப்படிங்கிறது கேட்டர்பில்லருக்கு இருக்குது. இது ஒரு கம்பேரிசனுக்கு மனிதர்களுக்கு எவ்வளோ மசில்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வெறும் 650 மசில்ஸ் தான் இருக்குது. ஆனால் கேட்டர்பில்லருக்கு 4,000 மசில்ஸ் இருக்குது. அவ்வளோ மசில்ஸையும் வச்சு அந்த பாடி மாஸை மேனேஜ் பண்ணி நட போட்டுக்கிட்டே இருக்கும் கேட்டர்பில்லர். நட போடணுன்னு இன்னொரு விஷயம் ஆகுறது. கேட்டர்பில்லர் நடக்கிறத பார்த்துருக்கீங்களா? ஒவ்வொரு கேட்டர்பில்லருடைய பூச்சி இனங்களுக்கு ஏற்ற மாதிரி அது ஒவ்வொரு டிசைனில் நடக்கும். அது டிசைனாக நடக்கிறத பார்க்குறதே அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு சில கேட்டர்பில்லரை பார்த்தீங்கன்னா நாகேஷ் மாதிரி தவி தவி நடக்கும். இன்னொரு கேட்டர்பில்லர் பார்த்தீங்கன்னா ரஜினி படிக்கட்டில் இருக்கும்போது சைடில் ஏறுவார்ல, அந்த மாதிரி சைட்லேயே நடக்கும். இப்படி படம் ஃபுல்லாக நடந்துக்கிட்டே இருக்கிற அஜித் மாதிரி பூப்பாவாக மாறுற வரைக்கும் நடந்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் கேட்டர்பில்லர். ஆனால் இதில் நடக்கும்போது கேட்டர்பில்லரை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கால்கள் அதுக்கு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் அது எல்லாமே டம்மி கால்கள். ஆக்சுவலாக 4லேருந்து 5 பேர் ஆஃப் லெக்ஸு தான் கேட்டர்பில்லர்ஸ்க்கு இருக்குது. இதே அளவுக்கு பேர் ஆஃப் லெக்ஸ் தான் அது பட்டாம்பூச்சியாக மாறும்போதும் அதுக்கு இருக்கும். ஸோ மீதி இருக்கிற லெக்ஸ் எல்லாமே அதுக்கு சூடோ லெக்ஸ். செடிகளை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு பயணிக்கிறதுக்கு இந்த சூடோ கால்கள்ங்கிறது அதுக்கு உதவுது. ஆனால் அது ஆக்சுவல் கால்கள் கிடையாது. இப்படி சகட்டு மேனிக்கு திங்குதில்லை. அப்படி என்ன திங்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இலைதலைகளை தான் அதிகமாக கேட்டர்பில்லர்ஸ் சாப்பிடும். அதனால தான் இந்த கம்பளி பூச்சிகள் பட்டுப்பூச்சிகள்லாம் விவசாயிகளுக்கு எதிரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒன்றே இவ்வளோ அதிகமாக சாப்பிடுதுன்னா எக்கச்சக்கமான பூச்சிகள் இருந்ததுன்னா யோசிச்சு பாருங்கள். அப்போ எந்த அளவுக்கு டேமேஜை வந்து விவசாயிகளுக்கு உருவாக்கும் அப்படின்னு. சில பேர் இலைதலைகளை மட்டும்தான் கம்பளி பூச்சிகள் சாப்பிடுதான்னு பார்த்தா அதான் கிடையாது. காய்கள் கனிகள் இதையும் வேட்டையாடும் இந்த கம்பளி பூச்சி. சரி, இதோடு தான் நின்றுதான்னு பார்த்தா அதான் இல்லை. ஒரு சில வகையான கம்பளி பூச்சிகள் ஏகப்பட்ட வித்தியாசமான வெரைட்டிஸில் சாப்பிடக்கூடிய பழக்கம் கொண்டது. அப்படி என்னென்னலாம் சாப்பிடும் அப்படின்னு பார்த்தா நத்தை இருக்குல்ல, ஸ்னெயில்ஸ், அதை கூட ஒரு சில கேட்டர்பில்லர் சாப்பிடுமா. அதே மாதிரி எறும்புகளுடைய லார்வா இருக்குல்ல, அதை ஒரு சில கேட்டர்பில்லர்ஸ் வந்து சாப்பிடுமா. அதே மாதிரி மற்ற பூச்சிகளை வேட்டையாடி சாப்பிடக்கூடிய கேட்டர்பில்லர்ஸும் இருக்குது. இதில் கேட்டர்பில்லர்ஸே அடக்கம். அதாவது இன்னொரு வகையான கம்பளி பூச்சியை வேட்டையாடி சாப்பிடக்கூடிய கம்பளி பூச்சிகளும் இருக்குது. இதை தாண்டி இன்ட்ரெஸ்டிங்கான டயட்டு கூட ஒரு சில கேட்டர்பில்லர்ஸுக்கு இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு சில ஸ்பீசிஸ்லாம் உள்ளே வந்து சாப்பிடுமா. அதே மாதிரி ஹார்ன் மாத்ஸுடைய கேட்டர்பில்லரை பார்த்தீங்க அப்படின்னா இறந்து போன விலங்குகளுடைய கொம்புகள் இருக்கு இல்லையா, மான் கொம்பு, மாட்டுக்கொம்பு, அந்த மாதிரியான கொம்புகளை வந்து சாப்பிட்டு தன்னுடைய உடலை பெருசாக்கக்கூடிய தன்மை கொண்டதான். அதனால தான் அதுக்கு பேர் ஹார்ன் மாத்ஸ். இப்படி கண்ட மேனிக்கு பயங்கரமாக சாப்பிடக்கூடிய பழக்கம் கொண்ட கேட்டர்பில்லர்ஸுக்கு இன்னொரு பழக்கமும் இருக்குது. அதுதான் த பெஸ்ட் ஆர்கிடெக்ட்ஸ். படு பக்காவான புது புது டிசைனில் பல வகையான கட்டுமானங்களை செய்யக்கூடிய தன்மை கொண்டது கேட்டர்பில்லர்ஸ். ஒரு சில கேட்டர்பில்லர் பூச்சிங்களாம் பார்த்திங்கன்னா அழகாக முதுகில் கட்டைகளை வச்சு அடுக்கி டிசைனாக வந்து மாற்றிருக்கும். அதை பார்த்தா ஏதோ ஒரு புது வகையான பூச்சி போல், அதை நம்ம டச் பண்ணிடக்கூடாது, ஆபத்தாயிரும் அப்படின்னு அதோட ப்ரெடேட்டர்ஸுக்கு சிக்னல் கொடுக்குற மாதிரி இது இருக்கும். அதே மாதிரி இப்போ சமீபத்தில் பெருவில் வந்து ஒரு கேட்டர்பில்லரை கண்டுபிடிச்சாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த கேட்டர்பில்லர் பேர் வந்து ஹெர்மிட் கிராப் கேட்டர்பில்லர். இந்த கேட்டர்பில்லர் என்ன பண்ணோம் அப்படின்னா இலைகளை எடுத்து அதை வந்து ஒரு ஆர்மர் மாதிரி ஒரு பெரிய கவசம் மாதிரி உருவாக்கி அந்த கவசத்துக்குள்ளே போயிடுமா. அந்த கவசத்தை வாயில் கவ்விக்கிட்டே தான் காடுகள் முழுக்க சுற்றி போய் இலைகளெல்லாம் சாப்பிட்டு உடம்பு வளர்க்குமா. அந்த கவசம் எப்போல்லாம் பழசாகுதோ அப்போ வந்து அந்த கவசத்தை தூக்கி போட்டுட்டு புதுசாக கவசத்தை பல மணி நேரம் செலவு பண்ணி உருவாக்கி அதுக்கப்புறமா அதுக்குள்ளே போய் சேஃபாக வந்து நடக்குமா.
இந்த கவசம் எதுக்கு இருக்குன்னா, ஏதாவது ஒரு ப்ரெடேட்டர் வந்து பிடிக்க வந்துச்சுன்னா அந்த கவசத்தை விட்டுட்டு டப்புன்னு தப்பிச்சு ஓடுறதுக்காக இந்த கவசத்தை ரெடி பண்ணுவோம். இப்படி செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக மட்டும் இல்லை, பூப்பா ஸ்டேஜுக்கு போகும்போது ஒரு மோல்டை உருவாக்குது இல்லையா கேட்டர்பில்லர், அதுவே ரொம்ப டீடியஸான ஒரு ப்ராசஸ். பல கேட்டர்பில்லர்ஸ் வந்து சில்க் மாதிரியான எக்ஸ்டென்சிவான ஒரு பாதுகாப்பை உருவாக்கி அதுக்குள்ளே தான் மோல்டு பண்ணி அதுக்குள்ளே தான் வந்து பூப்பா ஸ்டேஜுக்குள்ளேயே நுழையுது. இப்படி வித்தியாசமான பாதுகாப்பான பல கட்டுமானங்களை உருவாக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஆர்கிடெக்ட் தான் மிஸ்டர் கேட்டர்பில்லர். ஆனால் இந்த கம்பளிப்பூச்சிகள் இந்த மாதிரியான கட்டுமானங்களை ஏன் உருவாக்குது அப்படின்னா செல்ஃப் டிஃபென்ஸுக்காக தான். இந்த செல்ஃப் டிஃபென்ஸ் அடிப்படையில் பார்த்தா கேட்டர்பில்லர்ஸ் மாதிரியான ஒரு அமேசிங்கான இன்செக்ட்ஸை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு சுவாரஸ்யமான பல விஷயங்கள் இந்த செல்ஃப் டிஃபென்ஸ்க்குள்ளே ஒளிஞ்சிருக்கு. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் படிநிலையில் பார்த்தோம் அப்படின்னா கேட்டர்பில்லர்ஸ் ரொம்ப கடைசியில் இருக்குது. அதுங்களுக்கு எப்போ வேணால் எப்படி வேணால் ஆபத்து அப்படிங்கிறது வரலாம். ஈஸியாக அதை வேட்டையாடுறதுக்கு பல பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா கேட்டர்பில்லர் அந்த அளவுக்கு நியூட்ரிஷன்ஸ் வாய்ந்த ஒரு இன்செக்ட். தான் வந்து பூச்சியாக மாறுறதுக்கு தேவையான சத்துகள் வேணும்னு சகட்டு மேனிக்கு சாப்பிட்டு உடலை பெருத்து வச்சுருக்கக்கூடிய கேட்டர்பில்லருக்குள்ளே அவ்வளோ சத்து இருக்குது. அதனால் பறவைகள், சின்ன சின்ன விலங்குகள், ஏன் எறும்புகள் கூட கேட்டர்பில்லர்ஸை வேட்டையாடுறதுக்கு எப்போவுமே காத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதிலிருந்து தன்னை பாதுகாத்துக்க வேண்டிய பயங்கரமான பொறுப்புங்கிறது கேட்டர்பில்லருக்கு இருக்குது. அதனால் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பரிணாம வளர்ச்சியில் பல வகையான செல்ஃப் டிஃபென்ஸை கேட்டர்பில்லர்ஸ் வந்து உருவாக்கி வச்சுருக்கு. ஒரு சில கம்பளிப்பூச்சியை பார்த்திங்கன்னா மேலே வந்து முள்ளாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவே வந்து என்னை தொற்றாத, உனக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு அலர்ட் பண்ணுற விதமாக அது காட்டும். அதே மாதிரி கலர்ஸ் வந்து பிரைட் கலர்ஸாக இருக்கும். இந்த பிரைட் கலர்ஸ் வந்து எதுக்குன்னா, என் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்காது, என்னை சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டும் சுமாராக இருக்கும், ப்ளஸ் பயங்கரமான விஷத்தன்மை எனக்குள்ளே இருக்குது, அது ஒன்று பயங்கரமாக டார்ச்சர் பண்ணும் அப்படின்னு ப்ரெடேட்டர்ஸுக்கு அடையாளப்படுத்துறதுக்காக இந்த மாதிரியான பிரைட் கலர்ஸ் அப்படிங்கிறத நேச்சர் வந்து அதுக்கு கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் தனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்னா ஒரு சில கம்பளிப்பூச்சிகள் வந்து தன்னுடைய உடலில் இருந்து மோசமான வாசனைகளை வந்து வெளியேற்றும். அந்த வாசனைகள் கூட ஒரு எச்சரிக்கையை வந்து தன்னை வேட்டையாட வரக்கூடிய விலங்குகள் வந்து உருவாக்கும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஏன் நாமளே கூட நேரடியாக வந்து பார்த்துருப்போம். ஒரு சில கம்பளிப்பூச்சிக்கிட்ட இருந்து பேட்ச் ஸ்மெல் வர்றதை பார்த்துருப்போம், பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குங்கிறத பார்த்துருப்போம். ஆனால் இதெல்லாம் தாண்டி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டிஃபென்ஸ்லாம் இருக்குது. ஒரு சில கேட்டர்பில்லர்ஸில் என்ன தெரியுமா பண்ணோம், எதிரிகள் தாக்க வந்துச்சு அப்படின்னா தன்னுடைய கக்காவை வந்து ஒரு பால் மாதிரி மாற்றி தூக்கி விசிறி அடிக்குமா. அதுவும் ரொம்ப தூரத்துக்கு தூக்கி அடிக்குமா. 153 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு இப்படி கக்கா பாலை தூக்கி அடித்த சம்பவங்கள்லாம் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு இத்தினோடு பூச்சிக்குள்ளே அவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த்துங்கிறது இருக்குங்க. அடுத்தது கேமோஃப்ளாஜ். சுற்றி இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்ற மாதிரி பயங்கரமாக தன்னுடைய உடலுடைய டிசைனை வந்து பொருத்திக்கிட்டு ஈஸியாக தப்பிக்கக்கூடிய ஒரு இன்செக்ட் வந்து இந்த கேட்டர்பில்லர். நிறைய கம்பளிப்பூச்சிகளை பார்த்திங்கன்னா அது எந்த இடத்துல வாழுதோ அந்த வாழ்விடத்துக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய டிசைன் அப்படிங்கிறது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கம்பளிப்பூச்சை பாருங்கள். இந்த கம்பளிப்பூச்சியுடைய பேருங்கிறது யுத்தாலியா அக்கோந்தியா, பேரன் பட்டர்ஃப்ளையுடைய கம்பளிப்பூச்சி. இது அதிகமாக சாப்பிட்டு வாழக்கூடிய இந்த இலையுடைய ஷேப்லேயே இந்த கேட்டர்பில்லருங்கிறது இருக்கிறதுனால இந்த இலையில் இந்த பூச்சி இருக்கா இல்லையான்னு கூட சரியாக டக்குன்னு தெரியாது. கவனித்து பார்த்தா தான் தெரியும், இல்லைனா அந்த இலையை பாதிக்கு மேலே சாப்பிட்ருந்தால தான் தெரியும். அடுத்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் இமிட்டேஷன். இந்த விஷத்தன்மை கொண்ட கம்பளிப்பூச்சிகள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த கம்பளிப்பூச்சிகள் மாதிரியே தன்னுடைய உடலை வந்து ஒரு சில கம்பளிப்பூச்சிகள் வந்து மாற்றி வச்சுக்குமா. ஸோ பார்க்குறதுக்கு அந்த கம்பளிப்பூச்சி தான் இதுன்னு நினச்சா ப்ரெடேட்டர்ஸ் வந்து சாப்பிடாமல் விட்டுருவாங்க அப்படிங்கிறதுக்காக விஷத்தன்மை இல்லாத கம்பளிப்பூச்சிகள் இந்த வேலையை பார்க்குமா. அதே மாதிரி இந்த ப்ரெடேட்டர்ஸ்லாம் யாரை பார்த்தா பயப்படுவாங்களோ அந்த ஷேப்பை வந்து ஒரு சில கேட்டர்பில்லர்ஸ் வந்து எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஸ்வாலோடைல் பட்டர்ஃப்ளையுடைய கேட்டர்பில்லரை பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய உடல் அமைப்புங்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதோடைய தலைப்பகுதி கிட்ட வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த உடல் அமைப்பில் அதோட டிசைனில் ஃபால்ஸ் கண்கள், பொய்யான கண்களுடைய அமைப்புங்கிறது இருக்கும். அந்த டிசைன் வந்து ரவுண்டாக கண்ணு மாதிரி இருக்கும். யாராவது போய் அதை டச் பண்ணுறாங்க அப்படின்னா பாம்பு மாதிரி படம் எடுக்கிற மாதிரி ஒரு நடிப்பு நடிக்கும். அதோடைய தலைப்பகுதியில் இதுக்காகவே 2 ஹார்ன் மாதிரியான ஒரு செட்டப்புங்கிறது இருக்குது. அது வெளியில் அப்படி நீட்டிட்டு வரும்போது ஒரு ஸ்மெல்லுங்கிறதும் அதுலேருந்து அடிக்கும். ஸோ பார்க்குறதுக்கு பாம்பு படம் எடுக்கிற மாதிரி இருக்கும். பாம்பு தான் நம்ம டச் பண்ணுறோம் போல் அப்படின்னு யோசித்து ப்ரெடேட்டர்ஸ்லாம் வந்து பயந்து ஓடிடும்.
இப்படி வித்தியாசமாக இமிட்டேட் பண்ணி செட் ஆகலைன்னா ஒரு சில கேட்டர்பில்லர்ஸ்லாம் செத்த மாதிரியே நடிக்குமா, செத்து போயிட்டான்டா இவன் அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக. எப்படி இதையும் ஒரு சில கேட்டர்பில்லர்ஸ்லாம் பயத்தை உருவாக்காமல் அருவருப்பை உருவாக்கி தப்பிக்க பார்க்குமா. பறவையோடைய எச்சம் மாதிரி அதோடைய டிசைனுங்கிறது இருக்கும், அதை பார்த்தாலே சாப்பிட தோணாது, அதனால் விட்டுட்டு போயிடுவாங்களாம். இன்னும் ஒரு சில கேட்டர்பில்லர்ஸ்லாம் மிமிக்ரி பண்ணுறதுல ஜித்து கில்லாடி. அமர்ஃபா ஜுக்லாண்டிஸ் அப்படிங்கிற கேட்டர்பில்லர் வந்து அதை சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒரு பறவையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விலங்கோ வருது அப்படின்னா பயங்கர சத்தமாக விசில் எழுப்போமா. அந்த விசில் சத்தத்திலேயே பயந்து போய் அந்த ப்ரெடேட்டர் வந்து ஓடிடுமா. இதெல்லாம் விட ஹைலைட்டாக இன்னொரு மேட்ரு இருக்குது, அதுதான் லஞ்சம். அதாவது மற்ற விலங்குகளுக்கு லஞ்சம் கொடுத்து தன்னை பாதுகாக்கக்கூடிய பாடி கார்ட்ஸாக வேலைக்கு வச்சுக்குமா ஒரு சில கம்பளி பூச்சிகள். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா லைக்கானிட் கேட்டர்பில்லர்னு ஒரு கேட்டர்பில்லர் இருக்குது. இது என்ன பண்ணுமா, எறும்புகளுக்கு வந்து சுகரியான ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுக்குமா. அதுக்கு பதிலாக எனக்கு ஆபத்து வந்ததுன்னா நீங்கள் தான் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து போட்டு வச்சுக்குமா. அதனால் அந்த கேட்டர்பில்லரை எந்த விதமான ஆபத்தும் வந்து அண்டாத மாதிரி பயங்கர பாதுகாப்பாக வந்து இந்த எறும்புகள் வந்து பாதுகாத்துக்குமா. உங்க 2 பேரும் எதுக்காக தெரியுமா பாடி கட்டா வச்சேன்? எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு ரூட்ல எவனாச்சும் வந்து அண்ணன் ஒம்பளுத்து அடிச்சு போடுறான், அது நடக்கக்கூடாதுன்னு உங்களை வச்சிருக்கேன். இப்படி வித்தியாசமான செல்ஃப் டிஃபென்ஸோட தன்னை பயங்கரமாக பாதுகாத்துக்கிட்டு தான் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வந்து இந்த கேட்டர்பில்லர் அப்படிங்கிறது நகர்ந்துக்கிட்டு போகுது. ஒரு சில கேட்டர்பில்லர்ஸ்லாம் விஷத்தன்மை கொண்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல, அந்த விஷத்தன்மைங்கிறது எங்கே இருந்து அதுக்கு வருது அப்படின்னா, விஷத்தன்மை கொண்ட செடிகளில் சாப்பிட்டு அதோடைய விஷத்தை வந்து தன்னுடைய உடலில் வந்து சேகரித்து வச்சுக்க தான் இந்த கேட்டர்பில்லர்ஸ். ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு சர்வைவல் எவல்யூஷன். அந்த விஷத்தன்மை கொண்ட பூச்சிகளை சாப்பிட்டு இறந்து போன கம்பளி பூச்சிகளுடைய மூதாதையர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷத்தை முறியடித்து அந்த விஷத்தை வந்து தன்னுடைய உடல்களில் வந்து சேகரிக்க வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்படி சேகரிக்கப்பட்ட அந்த விஷத்தன்மைங்கிறது இது பட்டாம்பூச்சியாக பரிணமித்ததுக்கு அப்புறமா கூட அதோடைய உடலுக்குள்ளேயே இருக்குது, பயங்கரமான ஒரு பாதுகாப்பையும் தருது. ஸோ தன்னுடைய எதிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போவே பக்காவாக எல்லா வகையான இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த கம்பளி பூச்சிகள் செஞ்சுக்கிட்டே இருக்குது. சரி, ஓகே பிக் பஸ், இதுதான் கம்பளி பூச்சி பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ். இத்தினூண்டு பூச்சிக்குள்ளே எவ்வளோ அதிசயங்கள் நிறைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கல்ல, அதுதான் இயற்கை. கம்பளி பூச்சி பற்றின இந்த சுவாரஸ்யமான தகவல்கள் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரணும்னா நீங்கள் ஷேர் பண்ணுறதா தான் இருக்குது. மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆனால் நிறைய பேர் வீடியோஸை பார்த்துட்ருக்கீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அமைக்கிறங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டனோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.